தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கும் மாணவிகளுக்கு 81,000 ரூபாய் நிதியுதவி அளிக்க ரஷ்ய அரசு முன்வந்துள்ளது. ரஷ்யாவின் இந்த அறிவிப்பிற்கு என்ன காரணம் என்பதை பார்க்கலாம். உலகம் முழுவதும் பிறப்பு விகிதம் குறைந்து வருகிறது. ரஷ்யா, சீனா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளில் இதன் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதற்காக அந்நாட்டு அரசுகள் பல்வேறு சலுகைகளையும் வழங்கி வருகின்றன. ரஷ்யாவில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கும் பொருட்டு பல்கலைக்கழக மாணவிகளுக்கு நிதியுதவி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த தொகையை பெறுபவர்கள் 25 வயதுக்குட்பட்ட உள்ளூர் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் முழுநேர மாணவர்களாகவும் கரேலியாவில் வசிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த பெண்களுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 81,000 ரூபாய் ஊக்கத்தொகை கிடைக்கும். இளம் பெண்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் திடீர் காரணங்களால் குழந்தை இறந்துவிட்டாலோ அல்லது ஊனமுற்ற குழந்தைகளை பெற்றெடுத்தாலோ அவர்களுக்கு இந்த தொகை கிடைக்குமா என்பது குறித்து அறிவிப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. மேலும் அவர்கள் குழந்தை பராமரிப்பு மற்றும் பிரசவத்திற்கு பின் அதற்காக ஆகும் செலவுகளுக்கு உதவியாக கூடுதல் நிதியுதவிகளை பெறுவார்களா என்பது பற்றியும் குறிப்பிடவில்லை. ரஷ்ய அரசாங்கம் ஏற்கனவே ஊக்கத்தொகை மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு வழிகளிலும் நிதியுதவி வழங்கி பிறப்பு விகிதத்தை உயர்த்த முயற்சித்து வருகிறது. இருப்பினும் ரஷ்யாவின் பிறப்பு விகிதம் வரலாறு காணாத அளவு குறைந்துள்ளது. இது 25 ஆண்டுகளில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பிறப்புகளை குறிக்கிறது. 2024ஆம் ஆண்டில் 5,99,600 குழந்தைகள் பிறந்துள்ளனர். இது 2023ஆம் ஆண்டை விட 16,000 மட்டுமே குறைவானது என ஆய்வில் தெரியவந்துள்ளது. குறைந்த பிறப்பு விகிதம், முதியோர் இறப்பு மற்றும் குடியேற்றம் காரணமாக ரஷ்யாவின் மக்கள் தொகை குறைந்து வருகிறது. மேலும் உக்ரைனில் நடந்த போரினால் நிலைமை மோசமடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.